ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜாங்க ரீதியிலான உறவுகள் மூலம் மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த கூடுதல் விவரம். மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல ஒரு பெரும் போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில ஏற்கனவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களோடு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசியதோடு இந்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். இந்த நிலையில்தான் டெல்லி வந்திருக்கக்கூடிய கனடா நாட்டினுடைய பிரதமரோடு இருதரப்பு ஆலோசனை கூட்டங்களை பிரதமர் நடத்தியதற்கு பிறகாக இருதரப்பு செய்தியாளர் சந்திப்பு என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக நடைபெற்று முடிந்தது. அப்போது உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய இந்திய அரசு இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கிறது என தெரிவித்திருக்கிறார். மேலும் மேற்கு ஆசிய பகுதிகளில் நிலவக்கூடிய தற்போதைய சூழல் என்பது இந்திய அரசுக்கு மிகுந்த கவலையை எழுப்பியிருக்கிறது என தெரிவித்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி மோதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நாடுகள் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகள் மூலமே அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு இந்தியாவும் தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பிற நாடுகளோடு இந்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலின் போது ஈரான் பிற வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருந்த நிலையில இந்தியர்கள் உட்பட பிற வெளிநாட்டினர் மற்றும் வளைகுடா நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கைகள்ல பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்த நிலையில இன்று டெல்லியில் நடைபெற்ற கனடா நாட்டினுடைய பிரதமர் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருவருடைய கூட்டான செய்தியாளர் சந்திப்பில் இத்தகைய கருத்துக்களை பிரதமர் மோடி தெரிவித்திருக்க இந்தியர்களுடைய பாதுகாப்பு மற்றும் பிற வெளிநாட்டினருடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு முடிவை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் என்பதை விடுத்திருக்கிறார். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.